அன்பு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து இப்போ டைரக்டரை பற்றி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து நமக்கு ஏற்படுது. முதல்ல வந்து மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து பிரேமலுலேருந்து நிறைய படங்கள், இந்த மாதிரி படங்கள், மலையாள படங்கள் வந்து பெரிய கலக்கு கலக்கிட்டு இருக்க சமயத்தில் இடையில வந்து ஒரு அந்த பிடி மோஸ்ட் அந்த படம், அதுக்கப்புறம் இப்போ கருடன் ஒரு படம், அதை தொடர்ந்து மகாராஜா, மறுபடியும் வந்து தமிழ் சினிமா ஒரு மாபெரும் உயிர்த்து எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குறிப்பாக மகாராஜா படம் வந்து என்டையர் சவுத் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு பெரிய ஹிட். சமீபத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு வந்து 50th ஃபிலிம் வந்து மிகப்பெரிய ஃபிலிம் அமைஞ்சிருக்கு. என்டையர் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன், எனக்கு வந்து அவரை ரொம்ப பர்சனலாக தெரியும். ஏன்னா மீண்டும் ஆஃபீஸ் மேலே வந்து ஒரு குரங்குபூமி ஆஃபீஸ், 2 பேர் நிறைய மட்டும் பேசியிருக்கோம். ஒரு ஐடியாவாக நான் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஒரு சாதாரணமாக தன்னுடைய கேரியரை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆரம்பிச்சு மீடியாவிலலாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் 4 இயக்குனர்கள் கண்டஸ்டன்ட்ல 6 ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். ஒன்றும் ஒரு ஜானர் சார். எல்லாமே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 நிமிஷம். அஃப்கோர்ஸ் இந்த கண்டென்ட் எல்லாம் இப்போ பார்க்குறோமே, இதெல்லாம் அவருடைய 4 இயக்குனர்களை போய் நீங்கள் யூடியூப்ல வாட்ச் பண்ணீங்கன்னாவே தெரியும் ஒன்றும் ஒரு கண்டென்ட்ல இருக்கும் அப்படின்னு. குறிப்பாக அவருடைய புதிர், நோ கமெண்ட்ஸ், அப்புறம் புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம், சிரிப்பு வரலன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படம், கொஞ்சம் கதை மீதி கவிதைன்னு ஒன்று ஒரு ஜானர். அதில் குறிப்பாக வந்து இந்த புன்னகையை வாங்கினால் கண்ணீர் இலவசங்கிறது வந்து ஜூரிஸா வந்து நம்ம தலைவர் விக்ரமன் சார் போயிருந்தார், முன்னாள் தலைவர் விக்ரமன் சார் போயிருந்தார், வெற்றிமாறன் போயிருந்தாங்க, மற்றும் வந்து பாலச்சந்தர் சார், கமல்ஹாசன் சார், நிறைய பேர், பிரபு சாலமன் சார், ஏகப்பட்ட பேர் போயிருந்தாங்க. எவ்ரி ஒன் அப்போ சொன்னாங்க நிச்சயமா அந்த பையன் டைரக்டர் வருவார், ஹாசம்னார் விக்ரமன் சார் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவருடைய முயற்சியில் அவர் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் இயக்குனர் இமயமும் வித்தார்த்தி வச்சு பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்து அவர் சொன்னது, எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நான் யார் என்று நிரூபிப்பேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. நவ் ஹி இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இன்னைக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவின் மாபெரும் இயக்குனராக வந்திருக்காரு. நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தில் நிறைய உபகரணங்கள் இருக்கு. செல்லுமணி என்ன சேர்ந்து வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க. நம்ம உறுப்பினர்கள் படம் இயக்க ஆசைப்படுறவங்க தயவு செய்து இந்த மாதிரி படங்களை வந்து ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜானர் வரவே இல்லையானா தாராளமாக வந்திருக்கு. ஒரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கொரியன் ஃபிலிம் ஓல்ட் பாய்னு ஒரு படம், ரொம்ப கொடூரமான ஒரு படம். தமிழ்ல சரண் சார் பண்ண அமர்காலம் படத்தினுடைய ஜானர் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு முத்திரையை வந்து இயக்குனர் பதிச்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணன் சிங்கம்புலியா இருக்கட்டும், இதுல கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ண எல்லாருமே சூப்பர் சுப்பிரமணிய அண்ணன் இல்லாத படமே இல்லை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய வளம் வராரு. சிங்கம்புலி சார் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரை வந்து எப்படி இவ்வளவு அவர் வந்து நம்ம காமெடியாவே பார்த்துட்டோம். அவர் ஒரு இயக்குனர், அவர் வந்து ரெட்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, மாயாவி பண்ணியிருக்காரு, அதெல்லாம் கூட மறந்துட்டோம். ஆனா பாலா சாரோட சேர்ந்து கூட அவர் வந்து அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் காமெடி ஜானர் தான். பட் அவருக்குள்ள இப்படி ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி நிதிலன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. கிரேட், அதாவது மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இனிமே அண்ணன் வந்து வளம் வருவார். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அப்புறம் அந்த படத்தினுடைய எடிட்டர் வந்திருக்காங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஜாப் சார். இது வந்து ரிட்டன்ல எடுத்தது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதை கட் பண்ணி கொண்டு வந்த விதம் வந்து பயங்கரமா இருந்தது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்திருக்காங்களா? இசையமைப்பாளர் அவர் பேர் என்னப்பா? அஜீஸ் லோகர். காந்தாரா பண்ணவராம், வெரி குட். ரொம்ப நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சாங் டிபெண்ட் பண்ணலன்னா கூட ஆர்ஆர் வந்து ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி என்ன சார் மூடு, படம் ஃபுல்லா ஒரு டோன் கொண்டு வந்து நம்மளை அடியில அப்படி வைத்து புளிய கரைச்சி விட்டாங்க. பொண்ணை பார்த்து அத்தனை அப்பனும் எப்படா முடியும் வீட்டுக்கு ஓடலான்ற ஒரு நிலைமை கொண்டாந்து விட்டாங்க நம்மள. இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் நம்ம தமோ தெரியல. அந்த நாள் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாருக்குமே எங்களுடைய தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். இந்த குழுவில் முக்கியமாக வந்து உதவி இயக்குநர்கள், நான்லாம் நடிக்க போகிறப்போ இவரெல்லாம் பேட் எடுத்துட்டு பின்னாடியே வந்து நிற்பார். நிறைய காட்சிகள் எடுக்கப்பட்டது, கொஞ்சம் தான் வந்திருக்கு. ஆனாலும் நல்ல அனுபவம் அவரோட ஒர்க் பண்ணது. வெற்றி சார் எப்படி ஒர்க் பண்ணுவார் அது மாதிரி ஒரு ஸ்டைலில் அவர் ஒர்க் பண்ணுவார். நீங்கள் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கேட் பாஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு மாதிரி அசிஸ்டண்டா அசோசியேட்டா ஒர்க் பண்ணுற அவசியம் வந்து இன்னைக்கு நமக்கு தேவைப்படலை. தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாம். நாளைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாஸாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு இந்த நித்திலனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இணை செயலாளர் ஆர்எல்டி மனோகர் இந்த படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கிடையாது. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஒரு வெள்ளி விழா படத்தில் என்னென்ன இலக்கணங்கள் இருக்குமோ அத்தனை இலக்கணங்களும் இந்த படத்தில் இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த கடைசியில் அந்த பொண்ணோட காலடியில் வந்து அந்த பிளட்டு வடிஞ்சு போய் பார்த்தீங்களா,
அதெல்லாம் அற்புதமான ஒரு காட்சி, மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு பார்பர் ஷாப்புங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கடை. அந்த கடையில் ஒரு சாதாரணமான ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளியுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய திடுக்கிடும் சம்பவங்கள் இருக்குமா அப்படிங்கிறத அழகாக தத்ரூபமாக பண்ணியிருக்காப்ப டேரக்டர். மறக்க முடியாத கேரக்டர் தான். அதே மாதிரி குப்பை தொட்டி அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த குப்பை அப்படின்னு சொல்ல அந்த ஹீரோவுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனநிலை பார்த்தீங்கன்னா பின்னாடி இவ்வளோ பெரிய அழுத்தமான வலிமையான ஒரு காட்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா இந்த மாதிரி நிறைய கேஸ் நடக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு திடுக்கிடும் காட்சிகள் இருக்குமா, இவ்வளவு வலிமையான காட்சிகள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ரெக்க கட்டி பறக்குதுங்க. மறக்க முடியாத காட்சிகள், மறக்க முடியாத படம். டைரக்டர் பேர் நித்திலன் பொன்னுசாமி. நித்திலன் அப்படிங்கிறது நித்திரை இல்லாத இரவுகள். உண்மையிலே படத்தை மறக்க முடியாத பண்ணிட்டார் பொன்னுசாமி. மிகப்பெரிய வசூல் சாமி தான். சுவாமிநாதரா? ஓகே, சாரி, சுவாமி இருக்குல்ல சார், சுவாமி இருக்குல்ல உண்டு. மிகப்பெரிய வெற்றி படம் வெற்றிக்கான எல்லா அம்சமும் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். முக்கியமா இயக்குனருக்கு தயவுசெய்து தகவலை தெரிவிங்க. பொதுவாக இந்த மாதிரி மத்தியான சமயத்தில் படம் முடிஞ்சோன்னு உறுப்பினர்கள் உங்களுக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். சரி, படம் பார்த்தோம் அப்புறமா பேசிக்கலாம், கமெண்ட்ஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே போகாமல் உட்காந்துருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரசாத் லேப்ல இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்களுடைய இந்த சப்போர்ட் பெருசாக நம்ம டைரக்டர் நித்திலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு கன்வே பண்ணுங்க. அடுத்து இந்த படத்தில் முக்கியமாக பணிபுரிந்த ஒருத்தங்களா சிம்பிளாக கொஞ்சம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். அசோசியேட் டைரக்டர் ப்ளீஸ் தான் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏதோ தப்பாக பேசுகிறதா நினச்சிங்க. என்னோட இந்த படத்தை நம்ம தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே இருக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் அதான் பேசுகிறது கேட்கல. அது சார். ஸோ வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டைரக்டர் கொஞ்சம் ப்ரமோஷனாக வெளியில் போயிருக்கிறதுனால அவருக்கு சார்பில் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சிடும். நம்மளுடைய பொதுச் செயலாளர் பேரரசு அண்ணன் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து அமைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவரும் வாழ்த்துக்களை பதிவு பண்ண சொல்லியிருக்கிறாரு. பதிவு பண்ணிட்டேன் சார். இந்த படத்தில் பணிபுரிந்த ஒரு நடிகராக ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற அண்ணன் சிங்கப்புலி அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் அவருடைய அனுபவத்தை பற்றி பேசுவார். நிறைய படம் நடிச்சாச்சுல நடிகர். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே போகல, அதனால் எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் அங்கே போனேன், எனக்கு வெற்றி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நான் சரியான நேரத்தில் நித்திலன்ட்ட போயிருக்கேன். வந்து 2 நாள் நடிக்கணும்னு போய் ஒரு 41 நாள் நடித்து ஒரு மாயாண்டி குடும்பத்தார் ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக நிறையா படங்கள் நடித்தேன். நான் 140 படம் நடிச்சிருக்கேன். நிறையா ஃபோன் கால்ஸ் எல்லாம் வரலை. நான் யாராட்டருந்துலாம் ஃபோன் வரணும், அப்போ தான் நான் நடிச்சிருக்கேன், அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னு நான் நினச்சேன்ல, அவங்க எல்லாமே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இவங்ககிட்டருந்து ஃபோன் வந்தால் தான் இந்த படம் வெற்றி அப்படின்னு நினைப்பேன்ல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை இன்றைக்கி இருக்க புதுசாக வர உதவி இயக்குநர்கள், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சுட்டு உள்ளே வர்றவங்க, இந்த படம் கொஞ்ச நாளில் ஓடிடியில் வந்துடும். உங்களுக்கு இது ஒரு பேஸ்ட்டாக கூட உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு மியூட் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல் டே உட்காந்து எழுதுங்க, ஸ்க்ரீன் ப்ளே எழுதுங்க. எந்த ஷாட்டுக்கு அப்புறம் எந்த ஷாட்டு என்னென்ன சீன்ஸ் வருது, எது நைட் எஃபெக்ட் எடுத்துருக்காங்க, டே எஃபெக்ட் எடுத்துருக்காங்க, எதை கட் பண்ணி எங்கே ஃப்ளாஷ் கட் போகிறாங்க, எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. மியூட் பண்ணுங்கள். மியூட் பண்ணால் தான் ஃபாலோ பண்ண முடியும். மியூட் பண்ணி எழுதுங்க. இந்த படம் அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தமிழ் சினிமாவுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நித்திலன்ட்டெல்லாம் நித்திலன் நான் நிறையா பேர்கிட்ட கேட்டேனே, இந்த கேரக்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. நான் என்ன செய்ய போகிறேன்னு, உங்களை நம்ப மாட்டாங்க, அதனால் நீங்கள் நடிங்க அப்படின்னு. கேமரா மைக்கில் கத்துவார், சிங்கப்புலி தெரிகிறாரு, எனக்கு வேணாம், அந்த சிங்கப்புலி வேணாம் பாரு, ஓடி அப்படி பார்க்காதீங்க பாரு, ஐயோ அப்படி பேசிடாதீங்க, லைன் கிங்கில் பேசுகிற மாதிரியே இருக்குது, அப்படி பேசிடாதீங்க பாரு. இதே மாதிரி தான் டப்பிங். நான் 2 நாளில் முடிச்சுட்டு டப்பிங்க அவர் ஒரு வாரம் எடுத்தார். ஃபுல்லாக எடுப்பார்.
திருப்பி வந்து ரூம்லேருந்து வந்து நாளைக்கு இதை திருப்பி எடுப்போம்னே கோச்சிக்கிறாதீங்கம்பாரு. உண்மையை சொல்ல போனால் நித்திலன் காசு சம்பாதிக்க சினிமாவுக்கு வரல. நான் வந்திருக்கேன், நிறைய பேர் வந்திருக்கலாம். ஆனால் அவன் காசு சம்பாதிக்க அந்த கேரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் வரவே இல்லை. ஏன்னா குரங்கு பொம்மைங்கிற படத்தை எடுத்துகிட்டு ஒரு 7 வருஷமாக பேப்பரை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சொல்லுங்கள், குரங்கு பொம்மை 2 எடுத்துக்கலாம், குரங்குன்னு எடுத்துக்கலாம், பொம்மைன்னு எடுத்துக்கலாம், குரங்குன்னு கூட எடுத்துக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இதை எடுக்கணும்னு வந்திருக்காங்க. நான் இந்த கேரக்டர் நெகட்டிவாக இருக்கேன், நம்ம நான் பாசிட்டிவாக இருந்தால் என்ன செய்யணும்? நெகட்டிவாக இருக்கீங்கள எதிர்த்தாப்பில் ஒருத்தர் இருக்கார், 50வது படத்தை தூக்கி அவர் கையில் கொடுத்துருக்காரு. அங்கே அனுராக் கஷ்யப் அங்கேருந்து நெகட்டிவாக பண்ண மாட்டேன்னு சொல்லி நான் பண்ணுறேன்னு வந்திருக்காரு. இந்த இந்திய சினிமாவில் நிறையா படங்கள், ஹிந்தி படங்கள் எடுத்த நட்டிங்க நிற்கிறாரு. அவர் 2 சட்டை 50வது படத்தில் 2 சட்டை 2 வேட்டியை கட்டி ஒருத்தாள் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? உடல் உழைப்பு தானே தர போகிறோம். நித்திலனுக்கு காசா கொடுக்க போகிறோம். காலையில் சேம் பண்ணிட்டு வாங்க, சேம் பண்ணால் வாங்க, சேம் வாங்கினேன் நான் பார்த்துக்கிறேன், இந்த வேட்டியை கட்டுங்க, இந்த சட்டையை கட்டுங்க, வேறு என்ன செய்ய போகிறோம் நித்திலனுக்கு? ஆனால் அவன் அந்த கேரக்டர் நித்திலனுங்கிற பிறவி எனக்கு எவ்வளோ செஞ்சிருச்சு, அதை நான் மறக்க மாட்டேன். இந்த தம்பி உதவி இயக்குனர்லாம் இருக்காங்க, எந்த சீனுன்னு சொல்ல மாட்டேறீங்க, எந்த ஷாட்டுன்னு சொல்ல மாட்டேறீங்க, நாளைக்கு முதல் நாளே சொல்ல மாட்டேறீங்க, என்ன செய்ய போகிறேன்னு சொல்ல மாட்டேறீங்க, கவுண்டர் ஷாட்ஸில் நிற்கிற வரைக்கும் பேச மாட்டேங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? எதுக்கு அந்த டேரக்டர் இப்படி பண்ணுறான்னு நான் கேட்பேன். இல்லைண்ணே, டேரக்டரே சொல்லுவார், நான் சொன்னேன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்துடுவீங்க, பிளான் பண்ணி வந்துடுவீங்க, இந்த டைலாக்லாம் அங்கே போடலாம்ட்டுன்னு வந்துடுவீங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? க்ளீன் ஸ்லேட்டாக வரேன் எடுத்துக்க. அதே மாதிரி தான் தினமும் க்ளீனாக போகும், யோசிக்கிறதே இல்லை. அவர் எங்கிட்ட சொன்னாரோ இதைத்தான் செய்யும். மூக்கை உறிஞ்சிறத கூட இப்படி உறிஞ்சிங்கன்னு எனக்கு 4 ரெஃபரன்ஸ் காட்டினேன். நானும் 7 தடவை மூக்கை உறிஞ்சி தும்மல் தான் வருது சொல்லி அவர் மாதிரி உறிஞ்சணும். சரியாக கடைசியாக இந்த படம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு போய் இந்த மகாராஜாங்கிறது இந்த சலூன் கடை வச்சுருக்காரு. அந்த சலூனில் வேலை பார்க்குறான் அத்தனை பேரும் ஒவ்வொரு முகமும் அழகாக இருக்கிறதுக்காக வேலை பார்க்குறாங்க. உனக்கு எப்படி மீசை இருக்கணும், உனக்கு எப்படி தாடி இருக்கணும், உனக்கு எந்தெந்த இடத்துலலாம் முடி கரெக்டாக விட்டுனா நீ அழகாக இருப்பியோ அதை செய்கிறான். அவங்க ராஜா தானே, அந்த ராஜா தான் இந்த மகாராஜா. இந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுறீங்க, பெருமையாக இருக்குது. இதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், எல்லோரையும் படத்தை பார்க்க சொல்லுங்கள். தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் இயக்குநர் சங்கத்துக்கும் இது பெருமையாக இருக்கும். நன்றி. படத்தை இன்னைக்கு நம்ம சங்கம் சார்பாக நமக்கு ப்ரொமோட் பண்ண கொடுக்கப்பட்ட ஆட்கள் அண்ணன் சி ரங்கநாதன் இயக்குனர் அவர்களும், நம்பி இயக்குனர் அவர்களும். அவரால் வர முடியல, ஆனால் நம்பி கூட இன்னைக்கு நம்ம உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே கூட நின்று எந்த யூகம் இல்லாமல் இதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். உதவி இயக்குநர்கள் சைட்லேருந்து சார். எல்லாருக்கும் வணக்கம். புஷ்பநாதன் ஆறுமுகம் சார். அவங்க இப்போ ஹைதராபாத்தில் ப்ரொமோஷனுக்காக போனாங்க. இன்றைக்கி வரது பிளான் இருந்துச்சு. இன்னொரு டீம் தொடர்ந்து அடுத்து போகிறதுனால வர முடியல. அவரோட நன்றி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்ல சொன்னார். கிட்டத்தட்ட 13 டிராஃப்ட் இந்த படத்துக்காக சார் எங்களுக்கு சொன்னது மட்டும் நாங்களே அவ்வளோ வருஷம் பார்க்குறோம். நாங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 5 வருஷம் தான். அதுக்கு முன்னாடி சாரே கிட்டத்தட்ட ஒரு 8க்கு மேலே எழுதியிருக்காங்க இந்த படத்தோட வருஷனாக. தொடர்ந்து புத்தகங்கள் வாசிக்கிறது, படங்கள் பார்க்கறது. உதவி இயக்குனர் சார் இது இப்படி சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு டிஸ்கஷன் எங்களுக்கு இருக்கும். ரொம்ப பர்சனலாகவும் எல்லா விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்ண செய்வார். ஏதோ ஒரு சஜஷன் சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு கருத்து சொன்னாலும் சரி, எல்லா டைமும் எடுத்துக்க செய்வார். ஸோ அதை தாண்டி கேரக்டர்ஸ் அவர் எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயல்புலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் சார். இயல்புலேருந்துன்னா இப்போ நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய மக்கள் ஆக்சுவலாக சிங்கம்புலியான வர்றதுக்கு ரொம்ப இயல்பாக காட்டணும். ஏன்னா ஆக்சுவலி வில்லனா வழக்கமாக எப்படி காட்டும், ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி சொல்லாமல் ஆக்சுவலி நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணி சொல்லி ஒரு டைம் சொல்லுவார். ஸோ எந்த அளவுக்கு கிரவுண்டடாக சொன்னாரோ அந்த அளவுக்கு பீப்புள் டு போய் இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இருக்கிறப்போ டேரக்டர் நிதிலன் என்ன பண்ண போகிறோம் என்னன்னு சொல்ல மாட்டார். என்னுடைய சீன்லாம் எப்படின்னா, சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை பிடிச்சிங்கன்னா என்ன டைலாக் பேசுவீங்க, அது வல்கராக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அன்பார்லிமெண்ட் வேர்டுனா கூட நம்ம மியூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி டைலாக் எனக்கு எழுதி கொடுக்கல. என்ன எமோஷனலில் பேசுவீங்களோ அதை பேசுங்கனால அப்படி பேசினதான் அங்கே போய் டப் பண்ணோம். ஸோ அதெல்லாம் எப்படின்னா அவங்கவுங்க இந்த ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் யார்ட்டையும் வரக்கூடாதுன்னு ஒருத்தட்டையும் அவங்கள்ட்ட உள்ள தனி இண்டிபெண்டன்ஸை வெளில கொண்டு வந்த ஒரு அருமையான இயக்குனர்.
இந்த படத்துல நடித்த சூப்பர் குட் சுப்பிரமணியன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். 4 சீன் நடித்தேன். கடைசியாக 4 ஷார்ட் ஆகிடுச்சு. வெற்றி படத்தில் நடித்தங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு காலத்தில் தமிழ் படத்தை பார்த்து உலகமே திரும்பி பார்த்துச்சு. இப்போ அது சமீபத்தில் குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன, சினிமாவில் ட்ரெண்டு மாறி போச்சு, டென்ட்ரு மாறி போச்சுன்றான். டெக்னாலஜி தான் ட்ரெண்டு மாறி போய் ட்ரீட்மெண்ட்டில் மாறல. அது சில படங்கள் இப்போ வந்து காந்தாராவிலேருந்து பாகுபலிலேருந்து இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொரு பர்சனலான விஷயம் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ஒரு டிவி நிருபர் அதிபரை மீட் பண்ணேன், சேர்மனை. அப்போ என் தம்பி தினத்தந்தி நிருபர். அப்போ சொன்னாப்புல எங்கள் அண்ணன் இவ்வளோ படம் நடிச்சிருக்கா. அப்போ அந்த சேர்மன் சொன்னார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நான் வந்து பேட்டி எடுத்து, சார் இனிமேல் நீங்கள் பேட்டி எடுத்து நீங்கள் பெரிய ஆளாக வரணும் அவசியம் இல்லை. சினிமா வச்சு தான் அந்த நிறுவனம் பெரிய லெவலில் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சார் ஆகி நல்ல நல்ல கண்டென்ட்கள் டெய்லி கிடக்கு. உங்கள் படத்தில் டெய்லி வந்து சீரியல் போடுறீங்க, 4 பழைய படங்கள் போடுறீங்க. இந்த சென்சாரை நல்ல நல்ல கண்டென்ட் படங்களை வாங்கி உங்கள் படத்தில் டெய்லி ஒரு 2 படங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்ல கண்டென்ட் ரிலீஸ் ஆகும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னாரு. அதுக்கு உண்டான அந்த முயற்சியாக அந்த சேர்மன் எடுத்திருக்காரு. அது விரைவில் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நான் அந்த சிட்டிசன் படத்தில் சரவணன் சார்ட்ட டைரக்டர் பார்த்து ஏதோ பார்த்துலாம் வருது. சிட்டிசனை பார்த்து வந்தால் ஒரு சந்தோஷம். அஜி சார் டைரக்டர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 பேருடைய ஸ்பீச் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஷோவுக்காக நமக்காக முன்னின்று நடத்தி கொடுத்த செயற்குழு உறுப்பினர் சாய்ராம் கே அவர்கள் மற்றும் வந்து முத்துவடுகு, இந்திரா கிளாரா, நம்பிராஜன், வேற யார் இருந்தால் அவங்க அசோக் அண்ணாமலை, இவங்க அனைவருக்கும் உன்னுடைய நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் சுவாமிநாதன் சார், ப்ளீஸ் சே ஃபியூ வேர்ட்ஸ். ஆல்ரெடி ஸ்போக் யூ சார். இயக்குனர் சங்கம் நிர்வாகிகள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் நம்பி டீமில் ஜாயின் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எல்லாருக்கும் ஒரு புது விதமான அனுபவத்தை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே உங்கள் இவ்வளோ பெரிய க்ரௌடை பார்த்துட்டு இந்த கூட்டம் உங்களுடைய கைத்தட்டலில் வந்து அவங்க நிஜமாக வந்து ஒரு எமோஷனல் அன்கண்டிஷனல் சரண்டரில் இருக்காங்க. பட் இது தேவை, இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் அதுதான் போகிறேன். அடுத்து எழுத்தாளர் பிரபாகர் அவர்கள் பேசும். எல்லாருக்கும் வணக்கம். நேற்றுக்கு எழுத்தாளர் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் ஃபோன் பண்ணாங்க. இந்த படம் பார்த்துட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வேலையில் இருந்ததுனால போக முடியல அப்படி சொன்னார். உடனே பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான படம், வித்தியாசமான திரைக்கதை. ரொம்ப இந்த படத்தை பற்றி ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட பேசினாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அன்பிற்குரிய இந்த சகோதரர் சிங்கம்புலி அவர்கள் சொன்னாங்க, 21 வருஷத்துக்கு முன்னாடி மாயாண்டி குடும்பத்தாரில் எனக்கு ஒரு பதிவு கிடைச்சிதுன்னு. அசத்தி இருக்கார் இந்த படத்தில், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த படம் பார்த்துடணும் அப்படின்னு ஓடி வந்தோம். நாம் இங்கே நிறைய மலையாள படங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப மலையாள படங்களை பற்றி நம்ம புகழ்ந்து பேசணும். நமக்கு உள்ளுக்குள்ளே அடி மனசில் ஒரு வருத்தம் இருந்தது. எல்லாம் பார்க்குறவங்களாம், என்ன சார் தமிழ் சினிமா கீழே போயிட்டுருக்கு அப்படி சொன்னாங்க. நாங்கள் கீழே தான் இருக்கோம், நாங்கள் தான் பேஸ்மெண்ட், எங்களுக்கு மேலே தான் எல்லா சினிமாவும் இருக்கும் அப்படின்னு இந்த படம் நிரூபிச்சிருக்கு. நம்ம தான் அடித்தளம். அந்த அடித்தளம் நம்மகிட்ட தான் இருந்தது. மறுபடியும் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எல்லாமே நிரூபிச்சிட்ருக்கு. இந்த படம் எக்ஸ்ட்ராடினரியாக நிரூபிச்சிருக்கு. கேரளாவிலேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே வந்து இந்த படம் பெரிய கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயக்குனர் ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன், நல்ல ஸ்கிரிப்டிங், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லோருடைய பர்டிகுலர்லி விஜய் சேதுபதி, அவர் இதுதான் ஆக்ஷன் ஹீரோ. இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது தான் ஆக்ஷன் ஹீரோ. மற்றபடி 100 பேரை அடித்து தூள் பறக்க விடுறது அதெல்லாம் இல்லை. இந்த எமோஷ்னல், கரெக்டான எமோஷ்னல், ஒரு அடிக்கும் வேல்யூ உண்டு. அருமையாக பண்ணியிருக்காங்க. படக்குழுவினருக்கு பாராட்டுகள். இயக்குனருக்கு ரொம்ப பெரிய சல்யூட். தமிழ் சினிமாவில் இன்னொரு நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நிறைய வெற்றி படங்கள் கிடைக்கும். தமிழ் சினிமா இன்னும் மேலே போகும். நன்றி, வாழ்த்துக்கள். உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் வந்து இந்த என்டையர் டீமுக்கு டைரக்டருக்கும் நீங்கள் கொடுங்க ப்ளீஸ் சார்.
நன்றி டு மிஸ்டர் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிதிங். உங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து பிஆரோடு எல்லாருக்குமே நன்றி. அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றி. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் இன்று மகாராஜா என்கிற திரைப்படம் எங்களுக்கு சிறப்பு காட்சியாக போடப்பட்டுள்ளது. படம் பார்த்தோம். படம் ஒரு புது அனுபவத்தை தருகிறது. ஒரு சினிமா என்பது திரைக்கதை தான் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் கவனிச்சு கூர்ந்து பார்த்தாக்கா படம் திரைக்கதையாலேயே மிக சிறப்பாக ஒரு வழியை கொண்டு நிறுத்துறாங்க. நல்லா பண்ணியிருந்தார். இந்த டைரக்டருடைய ஒர்க்கு மிக பிரமாதமா இருக்கு. அது படத்துல உச்சபட்சம் என்னன்னா எண்டில் நிறைய படங்கள்ல காட்டுவாங்க மாதிரி ஹீரோவுடைய பொண்ணு வில்லனுடைய பொண்ணா நம்ம கிட்ட காட்டி நிறைய படங்களை பார்த்துருப்போம். அதே விஷயத்தை தான் இந்த படத்துலயும் வருது. அது அவங்க இந்த படத்துல இந்த டைரக்டர் சொல்ற விதம் தான் புதுசா இருக்கு. அது ரொம்ப எப்படின்னா எமோஷனலாகவும் டச்சிங்காகவும் இருக்கு. இன்னும் நிறைய எடுத்து சொல்லலாம் அந்த திரைக்கதையினுடைய அமைப்பை. இந்த படத்துல அவசியம் எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கக்கூடிய படம், முக்கியமான படமா பார்க்குறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் முண்டாசுப்பட்டி சாமியார் சூப்பர்குடி சுப்பிரமணி. எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கேன். பெரியரும் பெருமாள், பிசாசு, முண்டாசுப்பட்டி, ரஜினி முருகன், காலா, இப்போ ஜெய்பீம், இப்போ வெள்ளிமலை, இப்போ பரமன் ஒரு படம் லீடாக நடிச்சிருக்கேன். இவ்வளோ படம் நடிச்சிருந்தா கூட எனக்கு இந்த மகாராஜா படத்தில் 4 சீன் நடித்தேன். பட் அது ரொம்ப 4 ஷார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த ஒரு வெற்றி படத்தில் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். என்னன்னா ஒரு காலத்தில் தமிழ் படத்தை பார்த்து உலகமே திரும்பி பார்த்துச்சு. அது சமீபத்தில் குறைஞ்சி போச்சு. காரணம் என்னென்னா ட்ரெண்டு மாறி போச்சுன்னு சில பேர். ட்ரெண்டு டெக்னாலஜி தான் மாறி இருக்கு, ட்ரீட்மெண்ட்டில் மாறல. சிஜிலேயே இதுலேயே தான் மாறி இருக்கு ஒழிய அப்படி பார்த்தா பகப்புலியிலேருந்து காந்தாராவிலேருந்து இப்போ படங்கள்லாம் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டை நம்பி பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த மலையாள படம், தெலுங்கு படங்கள் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டை நம்பி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டைல் மாறி இப்போ இந்த படம் மிக ட்ரீட்மெண்ட்டை நம்பி படம் பண்ண இந்த படம் மிகப்பெரிய அந்த இயக்குனர் இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதே மாதிரி இனி வர காலகட்டங்களில் ட்ரீட்மெண்ட்டை நம்பி படம் பண்ணும்போது அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ. வணக்கம். இன்னைக்கு நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்திருக்கின்ற மகாராஜா திரைப்படத்தை இப்போ தான் பார்த்தோம். மிக அருமையான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. விஜய் சேதுபதியும் மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இது வரைக்கும் நீங்கள் வெறும் காமெடியனாக பார்த்துட்டு இருந்த சிங்கமொழி சார் இந்த படத்தில் ரொம்ப நல்லா அருமையான ஒரு வில்ல நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. அது எதிர்பார்க்கவே முடியல அதெல்லாம். அதே மாதிரி இந்த படத்தினுடைய திரைக்கதை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் விறுவிறுன்னு போகுது. எதிர்பாராத திருப்பமாக இருக்குது இதோடைய கிளைமாக்ஸு. ரொம்ப ஒரு அற்புதமான திரைப்படத்தை வழங்கியிருக்கிறார் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன். படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். என் பேர் பாக்கியராஜ் பரசுராமன். நான் செங்கோடின்னு ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். இப்போ மகாராஜான்னு ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரேன். மகாராஜா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேக்கு பெஸ்டான ஒரு படம். பல்ப் ஃபிக்ஷன் பார்த்துருப்பீங்க, ஓல்டு பாய், நிறைய படங்கள் ஹீரோன் மூவிஸ் ஸ்க்ரீன் பிளேல மிகப்பெரிய படங்கள் ஜெயிச்சிருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளேவை ஒவ்வொரு டெம்பரேஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஃபாதர் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் இந்த அளவுக்கு நம்ம நேசிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமான படம். இந்த படம் அவசியம் எல்லாரும் பார்த்து கொண்டாட வேண்டிய படம். வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். படம் அருமையாக இருக்குது. மகாராஜன் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றி படம். ட்ரீட்மெண்ட்டு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். ஓகே. 50வது படம். ஓகே. அவர் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவை பண்ண படமும் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. இந்த படம் அவருக்கு எப்படி சார் அமைஞ்சிருக்கு? மிக அற்புதமான படம். 50வது படம்ல கொண்டாட வேண்டிய படமா பண்ணியிருக்காரு. மினிமம் காஸ்டியூம் ரொம்ப காம்பேக்டா ஒரே இடத்துல தான் மேக்சிமம் ஷூட் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு போய் ஒரு கதை எப்படி சேரணுமோ அப்படி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். உண்மையிலேயே ஒரு கிரியேட்டர்னா இவர் தான் கிரியேட்டர். இதை விட ஒரு அற்புதமான படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும் வர்றது. மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு டைரக்டர். திரைக்கதையில் கொஞ்சம் சம்பந்தப்பட்ட அந்த 2 கதையை மிக்ஸ் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி சார்? இல்லை, நம்ம ஒரே கதையாக போக முடியாதுல்ல. சில இது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இந்த கதையை வலுவேற்றுறதுக்கு இன்னும் ஒரு இன்சிடென்ட் தேவைப்படும்.
அதெல்லாம் எப்பவும் யூஸ்ஃபுல் தானே, யூஸ்ஃபுல்லாக வர்றதா. சிங்கப்புலி போர்ஷன் சொல்லணும்னா நம்பியார் இவர். ஒரு நம்பியாருக்கு அடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி இன்னைக்கு மக்கள் இவரை பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில பெண்களே சொல்றாங்க, இருந்தாலும் சும்மா லூசு மாதிரி படத்துல வந்துக்கிட்டு இருப்பேன், இவ்வளவு கொடூரமா பண்ணிட்டான் இந்த படத்துல அப்படின்னு. அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டாரு. எப்படி ஒரு நம்பியார் ஒரு வில்லனா ரீச் ஆனாரோ, இந்த ஒரு படத்துல ஒரு நம்பியாருக்கு ஈக்குவல் ஆகிட்டார். மிகப்பெரிய விஷயம். ஆமா, வில்லன் அதான வில்லன் கேரக்டராக இருந்துச்சு. என்ன எத்தனை டைமென்ஷன் அனுராக் காஷ்யப்ல எத்தனை டைமென்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல கணவன், ஒரு ஒரு திருடன்னா வந்து நம்ம எப்படிலாம் காமிப்போம், திருடனுக்கு ஒரு இலக்கணம் கொடுப்போம் தெரியுமா, அதெல்லாம் இல்லாம திருடன்னா திருடன் அவ்வளவுதான், ஒரு மனுஷன் திருடுறான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப இயல்பான ஒரு மனிதன் திருடன் அவ்வளவுதான். அழகா பண்ணி உண்மையிலே ஒரு அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அனுராக் காஷ்யப். அதுக்கு எல்லாமே ஸ்பெஷல்னா அந்த கிளைமேக்ஸ் இப்போ நம்ம சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேணா இதுக்கு கெஸ் பண்ணிடுவோம் இப்படி தான் வரணும். ஆனால் சாதாரண படம் பார்க்குற ரசிகனுக்கு தானே படம், சினிமாக்காரனுக்கான படம் இல்லையாது. அந்த ரசிகர்கள் ஒவ்வொரு பெண்களும் எல்லாருமே இந்த கிளைமேக்ஸை அவ்வளோ ரசிச்சிருக்காங்க. இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலம்னா அந்த கிளைமேக்ஸ். வணக்கம் சார், நான் மதிராஜா, டைரக்டரு. இப்போது ஒரு படம் பார்த்தோம், உண்மையிலே நெஞ்சை அப்படியே தொடுற மாதிரி கசக்கி புழிஞ்சிருச்சு. படம் எப்படா முடியும் எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அதை தாங்க முடியாமல் வழியில் எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதப்பதைக்கிறான ஒரு மேட்ரு. ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டதான். இது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிலாம் நம்ம யோசிக்க கூட முடியல. அவ்வளோ மோசமான சூழ்நிலை ஒரு பொண்ணு பாதிக்கப்படுது. ஒரு அப்பனா இருந்தவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவான் அப்படின்றதுக்கு ஒரு முத்திரை பதிப்பு தான் இது. மகாராஜா தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க படத்து பேர். அந்த படத்தை இயக்குன நித்திலன் சுவாமிநாதன் மிக அற்புதமாக செதுக்கியிருக்கார், அடியாக செதுக்கியிருக்கார். உண்மையிலே அற்புதமான திரைக்கதை. இதில் நடித்த அத்தனை கேரக்டர்களும் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப யதார்த்தமும். நட்டி நடராஜன் சார் கேமராமேன் சொல்லவே வேண்டாம், அவர் மிக பிரமாதமாக நடிச்சிருக்கார். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லணும்னா நிறைய பேர் இது இடம் பத்தாது. ஆனால் அந்த படத்தை நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அற்புதமான ஒரு படைப்பை நீங்களாம் தேட்டரில் பார்த்தா தான் ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளை எப்படி எப்படி சூழ்நிலையில் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, திருட்டு எப்படிலாம் நடக்குது, அந்த திருட்டுக்குள்ளே எவ்வளோ கேஷுவலாக விளையாட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தாய் தந்தை கூட பிறந்தவங்களா, ஒரு அப்பா அம்மா கூட பிறந்தவங்களா, அதெல்லாம் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இந்த திருட்டு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களே, அப்பேற்பட்ட மோசமான ஆள்கள் என்னென்ன விளைவுகள்லாம் அவன் எண்டு அமையும் அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரிஞ்சுக்கிறீங்க. நித்திலனுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்லேயே இயக்குனர் வரிசையில் அவரும் ஒரு இடம் பெற போகிறாரு. உண்மையிலே விஜய் சேவி சாருக்கு 50வது படம் மிக அற்புதமான படைப்பு. எங்கே சார் வச்சுருந்தீங்க இந்த நடிப்பெல்லாம்? கொலையை தெரியுங்க சார், மிக பிரமாதம். ஹாட்ஸ் ஆஃப் சார். வெற்றி சார், அந்த படம் வெற்றி படம், சூப்பர். விஜய் சார் அஜித் சாருக்கு வந்து 50வது படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அப்போ 50வது படம்ன்றது வந்து எல்லா ஹீரோக்கும் வரும்போது ஒரு பயம் இருக்கும். ஆமா, எப்படியாவது ஹிட் கொடுக்கணும். கண்டிப்பா. அப்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதியோட அந்த வெற்றி எப்படி சார்? சார் விஜய் சேதுபதி சார் படம் தான் வந்து ஒரு பெரிய மிராக்கிள் ஒன்று பண்ணிடுறாரு. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு நினைக்கிறேன், தென்மேற்கு பருவக்காற்று மிக அற்புதமான படைப்பு சார். அந்த படம் அவர் ஆரம்பமே அது யதார்த்தமான வாழ்வியல் தான் அந்த படமே. அப்பேற்பட்ட ஆளுக்கு திருப்பி ஒரு 50வது படம் கிடைக்கணும் போது நிச்சயமா அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாதிரி அந்த கதையோட கதாபாத்திரத்தை தான் அவர் கேட்டிருக்காரு. யதார்த்தமான படம் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் படம் அப்படி இப்படி எல்லாம் ஏதோ ஒரு செய்யணும். 50வது படமெல்லாம் எழுந்த ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. அவர் எளிமையான கதையை தேர்வு பண்ணியிருக்காரு. அந்த கதையை தேர்வு பண்ணி மிகப்பெரிய இன்னைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாடுறாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உண்மையிலே இந்த படம் அற்புதமான படம் சார். மற்றவங்க வந்து ஒருத்தர் ஒரு 50வது படம் 100வது படம்லாம் ஒரு எய்ம் பண்ணி இருப்பாங்க. பட் என்னன்னா அதுலாம் மிகப்பெரிய ஆக்ஷன் அது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களும் ஒரு ஹீரோக்கள் தான். நம்ம இவரை வச்சு தான் பேசணும். மகாராஜன் சொல்லி மிகப்பெரிய ஏதோ பெரிய ஆக்ஷன் பிளாக் அப்படி இப்படிலாம் இல்லாமல் நடிப்புல ஆக்ஷனை பொழந்து தள்ளிட்டார். குடும்பத்தோட நிச்சயம் அந்த படத்தை பார்த்தே ஆகணும். அப்படி பார்க்கலன்னா உண்மையிலே வந்து நிச்சயமா பார்க்கணும். அப்போ ஏற்பட்ட ஒரு அழகா செதுக்கி இருக்காரு. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், விஜய் சேதுபதி சாருக்கு வாழ்த்துக்கள், அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள்.